குழந்தைகளே, மாணவர்களே, நம்ம வீட்டில் வந்து குடும்பம் வந்து குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, துணிமணிக்கு, வீட்டு வாடகைக்கு, நோய் நொடி ஆஸ்பத்திரிக்கு, எல்லா செலவுகளுக்கும் ஒரு ஆம்பளைங்கிற ஒரு தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சம்பளத்தோட காசோடு வந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமே இயங்கும். அந்த குடும்பம் வந்து மேலும் மேலும் வளரும். அந்த குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு. அந்த முழு குடும்பத்தில் எல்லோரும் 3 வேளை சாப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து பிள்ளைகளே, அப்பாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு, அப்பாவை வந்து உழைப்பை வந்து உழைக்கக்கூடிய பணத்தை வந்து வீணடிக்காதீங்கன்னு பிள்ளைகளே யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்பா வந்து ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபா வீட்டுக்கு கொடுத்தாங்க, அந்த ரூபா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தயவுசெய்து சிந்திங்கன்னு. அந்த காசை வந்து வீணாக செலவு பண்ணாதீங்க. அந்த காசு அப்பா வாங்குகிற ஒவ்வொரு வீடு வாச சொத்து உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் சேர்க்குறாங்க, பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்கிறாங்க. எந்த அப்பாவது டீசெண்டாக ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக போட்டுக்கனால கிடையாது. பழைய சட்டை அழுக்கு சட்டம் போட்டிருப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்காக உழைப்பாங்க, குடும்பத்துக்காக விடிய பாடுபடுவாங்க. அதனால் அப்பா வந்து மனநோக்கம் அடிச்சுட்டு எந்த பிள்ளைகளும் யாரும் நம்பி போயிடாதீங்க. அப்பாவை நம்புங்க. அப்பாவுக்கு வந்து மனவேதனை கொடுக்காதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கும். அப்பா வந்து எப்படி அது காசு சம்பாதிக்கிறாங்க, வெளியே போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் பிள்ளைங்க பாருங்கள். பார்த்தா தான் அப்பா வந்து எப்படி வேறு செஞ்சு உழைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக நடந்துக்கோங்க. அப்பா வந்து எதிர்த்து பேசாதீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுங்கள். மனசு நோக்கிற அளவுக்கு பேசாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். அப்பா வந்து உயிரோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு, உயிரோடு இருக்கும்போது நீங்கள் உணரவே மாட்டீங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நினச்சி அழுவீங்க. அழுது என்ன பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் நினச்சி அழுதாலும் ஆகப்போகிற கிடையாது. அதனால் இருக்கும்போது அப்பாவை மதிங்கன்னு, மதிச்சு நடங்க. அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க. அப்பா கிட்டத்தில் உட்காந்து பேசுங்கன்னு. அப்பா வந்து ஒதுக்காதீங்க. அப்பா இல்லைன்னா குடும்பமே அனாதை ஆயிரும். அப்பாங்கிற ஒரு உயிரை வச்சு தான் அந்த குடும்பமே இயங்கும். குடும்பத்தில் எல்லா பசங்களும், மனைவி எல்லோரும் இயங்குவாங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அப்பா மனசு புண்படுத்தாதீங்க. புண்படுத்துறதுனாக்கி அதே நிலைமையை நீங்கள் அடைவீங்க. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.